Taste the Daily. தமிழ்நாட்டில் அதிகரித்து வரும் போதைப் பொருட்கள் நடமாட்டத்தை தடுக்க அதிகாரிகளை மாற்றியதை தவிர விடியா திமுக அரசின் முதலமைச்சர் என்ன நடவடிக்கை எடுத்துள்ளார் என தமிழ்நாடு சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவர் RB உதயகுமார் கேள்வி எழுப்பியுள்ளார். மதுரை மாவட்டம் திரளி கிராமத்தில் அதிமுக உறுப்பினர்களுக்கு உறுப்பினர் அடையாள அட்டை வழங்கும் நிகழ்ச்சியில் பங்கேற்று அட்டைகளை வழங்கிய பின்னர் உரையாற்றிய அவர் இதனை தெரிவித்தார். கொலை சம்பவம் இந்த 200 நாள் 595 கொலை ஆதாரத்தோடு தமிழ்நாட்டு வரலாற்றில் இது மாதிரி பார்த்ததே இல்லை. போதைப் பொருள் நடமாட்டம் 10,000 கோடி 20,000 கோடி 30,000 கோடி 40,000 கோடி ஐயோ கோடி கோடி கோடிப்புன்னு சொல்ற மாதிரி எத்தனை கோடி நமக்கு நெஞ்சு அடைக்குது. கட்டுப்படுத்துறதுக்கு இந்த முதலமைச்சர் என்ன நடவடிக்கை எடுக்கிறாரு? உள்துறை செயலாளரை மாற்றிட்டோம். உள்துறை செயலாளராக இருக்கிற அமுதா IAS மாத்தினவங்க DGP ஏன் மாத்தல? மக்கள் கேட்கிறாங்கல்ல. அப்ப அவருக்கு ஜால்ரா போடுற அதிகாரிகளை வச்சுக் கொள்கிறார்கள், நேர்மையாக இருக்கிற அதிகாரிகள் மாற்றி விடுறாங்க. 46 நாள்ல 41 IPS அதிகாரிகளை மாத்தி இருக்கிறீங்க, 65 IAS அதிகாரிகளை மாத்தி இருக்கிறீங்க. மக்கள் விரும்புவது அதிகாரிகளுடைய மாற்றம் அல்ல, மக்கள் விரும்புவது ஆட்சி மாற்றம். ஸ்டாலின் வீட்டுக்கு போக வேண்டும், புரட்சி தலைவர் எடப்பாடியார் கோட்டைக்கு போக வேண்டும். மதுரையில் அதிமுக சார்பில் புதிய உறுப்பினர் அடையாள அட்டை வழங்கும் நிகழ்வு நடைபெற்றது. மதுரை ஜெயஹிந்த்புரம் மெயின் ரோடு பகுதியில் முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் கழக நிர்வாகிகளுக்கு புதிய உறுப்பினர் அடையாள அட்டை வழங்கப்பட்டது. இதில் பேசிய முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு, ஒருமுறை ஆட்சிக்கு வந்த விடியா திமுகவால் மற்றொரு முறை வர முடியாது என்றும், கருணாநிதியால் தொடர்ந்து ஆட்சி அமைக்க முடியாத போது பொம்மை முதல்வர் ஸ்டாலினாலும் முடியாது என்றும் கூறினார். மேலும் விலைவாசி ஏற்றம், போதைப் புழக்கம் அதிகரித்துள்ளதை விடியா திமுகவால் கட்டுப்படுத்த முடியவில்லை என்றும், விடியா திமுகவினால் கட்சிக்குள் இருப்பவர்களையே அடக்க முடியவில்லை என்றும் கூறிய முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு, தொழில் முதலீட்டை ஈர்க்க வெளிநாடுகளுக்கு செல்வதாக விடியா திமுக அரசு சொன்னாலும் கட்சிக்காரர்களை சமாளிக்க முடியாமல் சிகிச்சை பெற அமெரிக்கா சென்றதே உண்மை என்றும் கூறினார். அத்துடன் விடியா திமுக அமைச்சர்கள் அடுத்தடுத்து வழக்குகளில் சிக்கி திணறி வருவதாகவும், எனவே வரும் 2026ஆம் ஆண்டு தேர்தலில் மக்கள் விடியா திமுகவுக்கு நல்ல பாடம் புகட்ட வேண்டும் என்றும் அமைச்சர் செல்லூர் ராஜு தெரிவித்தார். இவர் எங்க செஞ்சிருக்க, இவர் அடைய முடியாது. பொம்மை முதலமைச்சராக இன்னைக்கு ஆட்சியில எல்லா வளங்களும் நடக்குது. விடிய தருவோம் சொன்னாங்க, இன்னைக்கு விடியா தராத விடியவே தராத ஒரு ஆட்சியாக மக்களை மாற்றி வளைக்கின்ற வரிகளை போட்டு விலைவாசி ஏற்றத்தை கொடுத்து ஒரு பக்கம் மூளை ஆறாக ஓடுகிறது. அவரை கட்சி நிர்வாகிகளே அடக்க முடியும். ராமநாதபுரம் மாவட்டம் பாம்பன் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து சென்ற 32 மீனவர்களை எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக இலங்கை கடற்படை கைது செய்தது. அவர்களிடமிருந்து 4 நாட்டுப் படகுகளையும் பறிமுதல் செய்தது. கைது செய்யப்பட்ட 32 மீனவர்கள் மற்றும் 4 நாட்டுப் படகுகளை உடனடியாக விடுதலை செய்ய வேண்டுமென மீனவர்களின் உறவினர்களும் பாம்பன் நாட்டுப்படகு மீனவர் சங்க தலைவர்களும் கோரிக்கை விடுத்திருக்கின்றனர். விடியா திமுக அரசும் பாஜக அரசும் தமிழக மீனவர் பிரச்சினையில் அக்கறையின்றி இருப்பதால் மீனவர்கள் அதிருப்தியில் உள்ளனர். திருவாரூர் மாவட்டத்தில் அரசு பேருந்தின் உட்புறம் மழைநீர் ஒழுகியதால் பயணிகள் கடும் அவதியடைந்தனர். திருத்துறைப்பூண்டியில் இருந்து மன்னார்குடி நோக்கி சென்ற அரசு பேருந்தில் மேற்கூரை சேதமடைந்திருந்ததால் மழைநீர் பேருந்தின் உட்புறம் ஒழுகியது. இதனால் இருக்கையில் அமர்ந்திருந்த பயணிகள் எழுந்து நிற்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டனர். பேருந்துகளை முறையாக பராமரிக்காமல் திறனற்று இருக்கும் விடியா திமுக அரசுக்கு மக்கள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். மேலும் அரசு பேருந்துகள் பராமரிப்பில் விடியா திமுக அரசின் அதிகாரிகள் அலட்சியம் காட்டுவதாகவும் மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். சட்டவிரோத பண பரிமாற்ற தடைச்சட்ட வழக்கில் விடியா அரசின் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி மீது சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் குற்றச்சாட்டு பதிவு செய்யப்பட்டது. குற்றச்சாட்டு பதிவுக்காக பலத்த பாதுகாப்புடன் செந்தில் பாலாஜி நீதிபதி அல்லி முன்பு ஆஜர்படுத்தப்பட்டார். நாற்காலியில் அமர வைக்கப்பட்ட செந்தில் பாலாஜியிடம் அமலாக்கத்துறையின் குற்றச்சாட்டுகளை நீதிபதி வாசித்து காட்டி அதனை பதிவு செய்தார். தன் மீதான குற்றச்சாட்டுகள் புனையப்பட்டவை என செந்தில் பாலாஜி கூறிய நிலையில் இதற்கு நீதிபதி அல்லி செந்தில் பாலாஜியின் கருத்துக்களை கேட்பேன், ஆனால் பரிசீலிக்க முடியாது என கூறினார். குற்றச்சாட்டு பதிவின் போது அமலாக்கத்துறை மற்றும் செந்தில் பாலாஜி தரப்பு இடையே வாக்குவாதம் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. காஞ்சிபுரம் அரசு தலைமை மருத்துவமனையில் டெங்கு மற்றும் கொரோனா பரிசோதனை கண்டறிவதற்கான மைக்ரோபயாலஜி மருத்துவர் மற்றும் நிபுணர் இல்லாததால் RT-PCR ஆய்வகம் மூடப்பட்ட அவலம் நிகழ்ந்துள்ளது. தற்போது தமிழகத்தில் அவ்வப்போது மழை பெய்து வருவதால் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை பலருக்கும் காய்ச்சல் மற்றும் சளி பிரச்சனை ஏற்பட்டு வருகிறது.
ஆய்வகம் மூடப்பட்டுள்ளதால் தொடர் காய்ச்சலில் வருகிற மக்கள் பரிசோதனைக்காக 2000 ரூபாய் செலுத்தி தனியார் ஆய்வகத்திற்கு செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. மேலும் சோதனை செய்ய முடியாததால் காய்ச்சலின் வீரியம் தெரியாமல் மருத்துவர்கள் சாதாரண காய்ச்சல் மாத்திரைகளை கொடுப்பதாகவும் மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மக்களின் உயிர் காக்க வேண்டிய மருத்துவமனைகள் விடியா திமுக ஆட்சியில் பராமரிப்பில்லாமல் போதுமான மருத்துவர்கள் இல்லாமல் அவல நிலையில் இருப்பதாக மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் மரங்களை வெட்டி கடத்திய 4 பேர் போலீசில் பிடிபட்டனர். கொடைக்கானலில் உள்ள கூக்கால் மலை கிராமத்தில் போலீசார் சோதனையில் ஈடுபட்ட போது அரசு வருவாய் நிலத்தில் அனுமதியின்றி மரங்களை வெட்டி கடத்த முயன்ற வினோத்குமார், ரெட்டிகா, ஐயனார், முகமது சேட் ஆகிய 4 பேரை போலீசார் பிடித்தனர். அவர்களிடமிருந்து லாரி மற்றும் மரக்கட்டைகளை வருவாய்த்துறையினர் பறிமுதல் செய்தனர். இதில் பிடிபட்டுள்ள வினோத்குமார் என்பவர் சில தினங்களுக்கு முன் மரங்களை கடத்துவதாக வருவாய்த்துறையில் புகார் அளித்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. விடியா ஆட்சியில் மரங்களை வெட்டி கடத்தும் சம்பவங்கள் அதிகரித்துள்ளதாக இயற்கை ஆர்வலர்கள் குற்றம் சாட்டினர்.